ஏன் இப்படி பேசுற? என்ன பத்தி கேட்கலாம்ல? எத்தனை முறை சொல்லிருக்கேன் யூபிஎஸ் ஒன்னு வாங்குங்க வாங்குங்கடி. இப்ப கரண்ட் இல்லாம வீட்டுக்குள்ள உட்கார முடியல. உங்களுக்கு மட்டும் ஏதாவது தேவைனா மட்டும் இருக்கட்டும். அது ஏன்ட்ட கேட்க கூட வாங்கவே இல்ல. நான் ஏதாவது ஒன்னு சொன்னா அத நான் கத்தி கத்தி தொண்டை வலிக்க சொன்னாலும் கேக்குறது இல்ல. கால்ல வாங்கி வாங்காத மாதிரி போறது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இதுக்கு மேல உங்ககிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா நான் தானே வீட்ல இருக்கேன். எனக்கு தானே இருக்க முடியாம இங்க உட்கார்ந்திருக்கேன் நானே. இதுக்கு மேல உங்களை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்ல. என் மகனுக்கு போன போட்டு சொல்ல போறேன். ஆண்டி நான் என்ன உனக்கு செய்யாம விட்டேன்? இப்போ மவன்கிட்ட போய் கேட்க போறேன். என்ன அசிங்கப்படுத்தாத பாத்துக்க. இவ்வளவு வயசானாலும் நான் சம்பாதிச்சு போட்டுட்டு இருக்கேன். அவனை நம்பிலாம் நான் வாழ கிடையாது. அதெல்லாம் என் மனசு எப்பயும் மாறாதுட்டி. என் பேச்ச கேட்காம போனான்ல போயிட்டு இருக்கட்டும். ஏதாவது அடமுடிச்சு வீட்டுக்கு எல்லா பொருளையும் வாங்கி போட்டேன். இது ஒண்ணு தானே வாங்கிடுவான். இப்பதான் நம்ம கோயில இருந்து வந்தேன். யாரும் வர கிடையாது. அதே சேர்த்து வீட்டுக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு வரலான்னு வந்தேன். அப்படியாமா? இந்த போருமா நிறைய பேரா வந்திருக்காவ. யாருமா? அவ எங்கிட்டாவது உங்களை பத்தி
பாத்துக்க. நான் போய் கொஞ்ச நேரம் நிம்மதியா உறங்கலாம்னு இருக்கேன். நான் போகட்டே என்ன? நான் பேச்சு கேட்கறதுக்கு வேற ஆளை பாரு. என்னால முடியாது. நீ எங்க வீட்டுக்கு சேர்த்து தண்டை வர வச்சிட போல. இருக்கிறது பத்தாது நீ. நீ இவன் ரொம்ப ஓவர போற. ஆள் பேச துணிக்கு இல்லாம இருக்காளே பாவம் பார்த்து உட்காந்தா. என்னமோ நீ பார்த்தா அவளுக்கு பயமா இருக்கா ஓடலாம். ஆளை பாரு ஒரு ஆளு பேச வந்து பாரு என்ன சொல்லணும். சரி ஒரு தொல்லை போயிடுச்சு பேசாம நம்ம மரத்தடி நிலையிலே தூங்க வேண்டியது. எங்க போனாலும் நமக்கு ஒரு தொல்லை கிட்டாவது வந்துருது பாரு. அம்மா பாட்டி வீடு எங்கிட்டமா போவனா? எனக்கு மறந்து போச்சுமா. எட்டி மறந்து போச்சா அதுக்குள்ள உனக்கு? போன வரதானே வந்தா? இல்லம்மா எனக்கு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்ததுனால தூக்கமா வருது. தூக்க கலக்கமா இருக்கு. அத எங்கிட்டு போறதுன்னு தெரியலம்மா. என்ன தூக்கிக்கிறியாம்மா? நல்லா இருக்குடி. அந்த படிக்கிற பிள்ளைய தூக்கி வேற வச்சிட்டு இருப்பேனா? இடுப்பு ஓடிறதுக்கானே. இன்னும் சின்ன குழந்தைனே நினைச்சிட்டு இருக்கியா? அறுவாதையும் நடந்து வந்து பாத்துக்க. ஆமா நேத்து உங்க பாட்டி வர சொன்னாவடி. அதை நான் வரல எனக்கு நேரம் இல்ல. அதை இன்னைக்கு உங்க அப்பாட்ட கேட்டுட்டு வந்திருக்கேன். அப்பாவையும் கூப்பிட்டதுக்கு என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டாவ. ஆமா அப்பா வரல. அப்பாவோட அம்மாவை தானே பார்க்க போறோம். ஏன் அவங்க வரல? எனக்கு எதுவும் தெரியாது இத பத்தி. நீ போய் உங்க அப்பா கிட்ட கேட்டுக்கோ. நான் வந்துச்சு பாரு உங்க பாட்டி வீடு. இன்னும் கொஞ்சம் தூரதே. 2 வீடு தள்ளி போனா வந்துரும். சீக்கிரமா போவாம எனக்கு தூக்கம் வருது. போன உடனே கொஞ்ச நேரம் தூங்கிட்டதே மத்த வேலையெல்லாம். இது யாரு? யாருனே தெரியலையே. ஊருக்கே புதுசா இருக்கு. ஏமா யாருமா நீங்க? யார் வீட்டுக்கு வந்தீங்க? இந்த ஊர்ல பார்த்ததே இல்லையே உங்களை. எங்க இருந்து வரீங்க? யார் தேடி வரீங்க? எம்மா நாங்க வெளியூர்ல இருந்து வாரோம். எங்க மாமனார் மாமியார் இங்க தான் இருக்காங்க. அவங்கள பார்க்க தான் வந்தோம். போன வருஷமே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இங்க வந்தாங்க. மாமனார் அறநிலையத்துறையில வேலை பார்க்கறாரு. அது இங்க தான் வேலை. அப்படியாம்மா அந்த பொம்பளை மருமவளா நீங்க? பார்க்க நல்லபடியா இருக்கேம்மா. ஆமா அவங்க மருமவதே. எதுக்கு இப்படி பொம்பளைக்கு பிள்ளை பேசுறீங்க? எவ்வளவு மரியாதையான வீட்டுக்காரங்க தெரியுமா அவங்க? இப்படி எல்லாம் பேசுறீங்க. ஏம்மா நீ எவ்வளவு நல்ல பிள்ளையா அவங்கள விட்டு கொடுக்காம பேசுத. ஆனா அவங்களே இருக்காவளே உன்னை பத்தி இல்லாத போலலாம் பேசிட்டு இருந்தவ இப்பத்தியா போனா தெரியுமா? யார் பத்தி இந்த பாட்டியா பேசுனவ? நீ சும்மா இருடி நான் பேசிக்கிறேன். ஏம்மா நீங்க சொல்லுங்க. என்ன அப்படி என்ன பத்தி பேசுனவ? அப்படி எல்லாம் ஒண்ணு பேசுற ஆள் கிடையாது அவங்க. அது எதுக்குமா உனக்கு? நீ ஏன் வெளியூர்ல இருந்து வாரே? வந்து போயிட்டு வா. வீட்டுக்கு போமா. அதெல்லாம் வேணாம். இது வரனால சொல்லுங்க. நான் ஒண்ணும் நினைக்க மாட்டேன். சரி, நீங்க போய் உங்க மாமியார்ட்ட கேட்க இவனா எனக்கு சொன்னா அப்படின்னு எனக்கு மாட்டி விட கூடாது. நான் சொல்ல மாட்டேன். இல்லம்மா நீ ரொம்ப அடங்காப்படாரியா இருக்கியா. அது மட்டும் இல்ல அவங்க மவனை நீதான் பிரிச்சு கொண்டு போய் வச்சிருக்கியா. அது இப்ப பேச்சுவார்த்தை இல்லாம ஆக்கமே நீதானா? அது மட்டும் இல்ல இதெல்லாம் பண்ணிவிட்டு எதுவும் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு வேற இருக்கியா. ஒரு வேலை கூட வீட்டுல வேலை செய்ய தெரியாது உனக்கு. பிள்ளைய மட்டும் உன பெற்று வச்சிருக்க. அது கூட ஒழுங்கா வளர்க்க தெரியல. நீ என்ன பேசிட்டு இருந்தவ? என்னது இப்படி எல்லாம் என்ன பத்தி பேசுனவ? எவ்வளவு மரியாதையா வச்சிருந்தே அவங்களே. என்ன பார்த்து இப்படி எல்லாம் பேசுறதுக்கு அவளுக்கு எப்படி மனசு வந்துச்சு? பாத்தியா நான் அப்பவே வேணான்னு சொன்னேன்ல. இப்ப பாரு அழகான முகத்துல இவ்வளவு கோவம் தேவையா? வேணாமா? இப்ப நான் சொன்னதெல்லாம் மறந்துரு பாத்துக்க. நீ போ மாமியா வீட்டுக்கு. உங்களுக்கு இருக்கு இப்படி எல்லாம் என்ன பத்தி பேசிட்டு இருக்காவ. அங்க நல்ல வேணா வளைஞ்சு வளைஞ்சு பேசுறது. இங்க வந்தா மட்டும் இப்படி ஊருக்குள்ள என்ன பத்தி பேசுறது. ஏன் இவளுக்கு தெரியாது அப்படின்னு இருக்கா? வெளியூர்ல இருக்க இவளுக்கு எப்படி தெரிய போதாம என்ன வேணா பேசி போன்னு பேசிட்டு இருக்காவளோ? நான் வந்து அவங்க மவனை பிரிச்சுட்டு எனக்கும் அம்மா ஏமா அப்படி பேசுற? எனக்கு பயமா இருக்கு. யார் ஒண்ணு என்ன பண்றதுக்கு எதுக்கு பயப்படுற? என் கூட வா முதல்ல. அந்த ஊருக்கு வரதே கடைசியா வச்சுக்கிறோம் பாத்துக்க. நான் இத பத்தி எதுவும் உங்க பாட்டிட்டு கேட்க மாட்டேன். நீ எதுவும் சொல்லாத சரியா? அம்மா ஏமா அப்ப சண்டை பிடிக்க போறீங்க பாட்டிட்ட? ஏமா அந்த கேள்வி பார்த்தாலே போய் தூட்ட மாணி இருக்குமா? நீ வேற நம்பிக்கிட்டு இருக்க. எப்படி நம்ப மதிக்க முடியும்? உங்க பாட்டிக்கு ஒரு மவன் அவங்களுக்கு ஒரு பேதிரி இருக்குடி. யார் சொன்னது? யார் உங்க பாட்டி தான் சொல்லிருக்குன்னு பாத்துக்க. எல்லாம் பேசுறதெல்லாம் பேசிவிட்டு நமக்கிட்ட எதுவும் சொல்ல தெரியாது எனக்கு நடிச்சுக்கிறது. முதல்ல எப்படி பேசவோ? நிறைய தூங்க போறேன்னு போனேல. உன் நிம்மதி எப்படி கெடுக்கிறேன்னு பாரு. நீ நல்லா கொளுத்தி விட்டுருக்கே. இப்ப நல்லா வெடிக்க போகுது. பேசுறத காது கொடுத்து கேட்க முடியலையாம்ல. இப்ப நல்லா கேட்கட்டும். ஆமா இங்க உட்கார்ந்தது நல்லதா
மாட்டாவ